இங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட வைஃப்க்கு ஒரே டைம்ல குழந்தை பிறக்குது. கேல் பேபிக்கு ராதான்னு பேர் வைக்கிறாங்க. பாய் பேபிக்கு ரிஷின்னு பேர் வைக்கிறாங்க. ரெண்டு பேரோட வீடுமே பக்கத்துல தான் இருக்கும். ரெண்டு குடும்பமும் அவ்வளவு ஒத்துமையா இருப்பாங்க. இந்த ரெண்டு குட்டி பசங்களும் வளர்ந்துடுறாங்க. எப்பவுமே ரெண்டு பேருமே ஒண்ணா தான் ஸ்கூலுக்கு போவாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் பர்த்டேன்றதால இப்ப ரெண்டு பேருமே மாத்தி ஒரே மாதிரியான கிஃப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஸ்கூலுக்கு போனா அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெண்டு பேருக்குமே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் ராதாவோட கையை பிடிச்சிட்டு விடாம பிடிச்சிட்டே இருக்கான். இப்ப அந்த பொண்ணுமே உதறிட்டு உள்ள போயிடுறா. இத பாக்குற ரிஷு அந்த பையன் கிட்ட தொட பேசாதன்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த பொண்ணு சரி ஓகே நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறா. அந்த பையன் திரும்பவும் வந்து இப்ப ராதா கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது உன்கிட்ட ரிஷி பேச வேணாம்னு சொல்றான்னு சொல்லிட்டு சொல்றா. சரி ஓகே நீ பேச வேணாம், லாஸ்டா இந்த சம மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லிட்டு கேக்குறான். அவன் சம கவனிக்காம இந்த பொண்ணையே பார்த்துட்டே இருக்கான். இப்ப ரிஷி அந்த இடத்துக்கு வந்து பயங்கரமா போட்டு அந்த பையனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். எதுக்கு இப்ப உன்னை போட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப ராதா அடிக்க பதிலுக்கு ரிஷியுமே அடிச்சிடுறான். என்னையே அடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே மாத்தி பேசிக்காம போயிடுறாங்க. இப்படியே 10 வருஷம் ஓடி போயிடுது. ரெண்டு பேருமே ஒரே மெடிக்கல் காலேஜ்ல தான் படிச்சுட்டே இருப்பாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கலனா கூட ஒருத்தங்க லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. காலேஜ் கிளம்புறதுக்கு அப்புறம் பார்த்தா ராதாவோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ராதாவோட அண்ணாவும் ரிஷி கிட்ட ராதாவை உன் கூடயே காலேஜுக்கு கூட்டி போன்னு சொல்லிட்டு சொல்றான். அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஓவரா பிகு பண்ணதால நான் ஆட்டோலயே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றா. வா நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அண்ணனே கூட்டிட்டு போறான். சிக்னல்ல நின்னுட்டு இருக்கும்போது இப்ப ராதாவை தப்பான பார்வையில பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு ரிஷி வந்து இப்ப நடுவுல ஒரு நந்தி மாதிரி நின்னுட்டே இருக்கான். அவங்களும் இப்ப வண்டியை பின்னாடியே தள்ளிட்டு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனா அங்க ஒரு குட்டி பொண்ணு கூட வித்துட்டு இருப்பா. அதை வாங்கி அந்த கொடையை விரிச்சு வச்சுட்டு இப்ப ஃபுல்லா பிளாக் பண்ணி நின்னுட்டு இருக்கான். கடைசியில ராதாவோட அண்ணனுக்கு ஏதோ வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே இறக்கி விட்டுறான். இப்ப ராதாவும் சிரிச்சிட்டே ரொம்ப ஹாப்பியா இப்ப ரிஷி கூட பைக்ல போறான். கடைசியில பார்த்தா ராதாவோட வண்டியில இருந்து ஏதோ பிளக் ஒண்ணு இவன் தான் புடுங்கி வச்சிருப்பான். அதனாலதான் ஸ்டார்ட் ஆகாம போயிருக்கும். இப்ப ராதாவே அந்த பிளக்க கோட்டுக்குள்ள வந்து எடுத்துட்டு போறத பார்த்து அவனுக்கு ஒரே அசிங்கமா போயிடுது.